ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தானி ரவா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு ரவை, அதே கப்பில் ஒரு கப்பு சுடு தண்ணி கொதிக்க வச்சு இதோட கலந்து மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதோட ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுங்க, கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. பூரி மாவு மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் காய வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூரி மாவை திரட்டி இதில் போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ராஜஸ்தானி ரவா பூரி ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம ஆர்டினரி பூரி சாப்பிட்றத விட டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ஆனியன் ரைத்தா, காரமான தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை